லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆக்சுவலி இந்த மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. படத்துல ஒண்ணுமே இல்லை, ஏதோ குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சிருக்க மாதிரி. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஆஸ் யூஷுவல். ரொம்ப வந்து இந்த டெக்னாலஜியை பத்தி போட்டு திணிச்சு திணிச்சு வந்து கதையை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எஸ்ஜே சூர்யாவோட ஒரே ஒரு டான்ஸ், அது மட்டும்தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. படத்துக்கு போயிட்டு ஒரு 3 மியூசிக் ஆல்பம் தியேட்டரில் பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே விக்னேஷ் சிவன் யூஸ்வலி வந்து ரொம்ப ப்ரெசென்டபிளாக எடுப்பாங்க, அது திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் எடுத்திருக்க பாட்டெல்லாம் வந்து ஒரு 1-2 சீன்ஸ் தான் வந்து நல்லா இருக்கு, மற்றபடி ரொம்ப ட்ரமாட்டிக்காக கலர்ஸ் வந்து ரொம்ப திணிச்சிருக்காங்க. கண்ணு கூசுற அளவுக்கு கலர்ஸ். மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்கல. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ மை ஒப்பீனியன். யூஷுவல் பிரதீப் ரங்கநாதனோட இந்த மேனரிசம்ஸ், அதெல்லாம் கதை ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, அதுதான் வந்து இங்கே ப்ராப்ளமே. நானூறு ரவுடிதான்லாம் பார்த்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். எனக்கு போடா போடி ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் இந்த டைரக்டர் கிட்ட வந்து இப்படி ஒரு படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப பொம்மை படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணணும், தேட்டரில் ஏசியில் உட்காரணும், இல்லை எல்லா படமும் பார்த்தாச்சு இது மட்டும் தான் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கலாம். இதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா just comment and let me know.